நம்ம தேசம். கிழவே, எங்க நகையெல்லாம் எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சியா? அந்த நகையெல்லாம் எங்க எங்க கிழவே? பண்பானு எங்க? ஏண்டா பிரம்மா, நான் எப்ப வேணாலும் வருவேன்னு எனக்கா காகிதம் எழுதி அனுப்புற? இந்த பாரு, நீ எப்ப வருவேங்கிறது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. இறங்க. என்னடா ரொம்ப அழிச்சிக்கிற? உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட கதி இன்னும் உனக்கு ஏற்படலையேன்னு சந்தோஷப்படுற. டேய், இன்னியோட உன்னையும் கூட்டத்தையும் ஒளிச்சு கட்டுறனா இல்லையான்னு பாரு. உன்ன மாதிரி கைக்கூலிகளால என்னையும் கூட்டத்தையும் ஒன்னும் செய்ய முடியாதுடா. பிரம்மா, போலீஸ்ல மட்டும் கைக்கூலி இல்ல, உன் கூட்டத்திலயும் ஒரு கைக்கூலி இருக்காண்டா. அதனாலதான் காட்டுல சிங்கமா சுத்திட்டு இருந்திய உன்னை கையில விலங்கு போட்டு என் வீட்டுல நிறுத்தி இருக்க. பாத்தியா? கான்ஸ்டபிள்ஸ், இவனை கூட்டிட்டு போங்க. இருப்பா, இந்த பாரியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்னமோ கணக்கு தீர்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கணக்கை நீ இங்கேயே தீர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பய என்னை படுத்துற பாட்டுக்கு நானும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து என் கடை நீ தீர்த்துக்குவேன். இவனை தூண்ல கட்டு கான்ஸ்டபிள். கட்ட எடுறா சவுக்க. ஆனா ஏண்டா நிக்கிற? அந்த சிறுக்கிகளை கூட்டிட்டு போடா உள்ள. அண்ணி, அண்ணி வேண்டான்னு சொல்லுங்க அண்ணி, என்ன விடுங்க அண்ணா. அண்ணா சொல்லுண்ணா, அண்ணா அண்ணா அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க. அட்ரா, நீயே ஆரம்பிச்சுடா. கான்ஸ்டபிள்ஸ், நீங்க ரெண்டு பேரும் வெளியே ஜீப்ல இருங்க. எஸ் சார். நல்லா சாத்துறா, விடாத அவனை. அவன் திமிர அடங்க வரைக்கும் சாத்துற. இந்த பேச்சு யாரு? கட்ட அசந்துட்டான். ஒன்னால ஆன வரைக்கும் நீ புளியா ஒரு புடிவன. என் ஊட்டையே இந்த பையன்
போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஆ, இவன் ஒரு திருடன். அவர் திருடன் தான். ஆனா அவர் தண்டிக்கிற யோகிதை உங்களுக்கு இல்ல. ஏய் சிவகாமி, வாயை மூடிட்டு மரியாதையா உள்ள போ. ஆத்தா, உனக்கு தெரியாது, நான் காட்டுல இருந்தப்போ என்ன பணயமா வச்சு இந்த ஆள் பணம் கேட்டு இவர்கிட்டயே பேரம் பேசினா. எவன் தான் பேரம் பேசுற? இந்த மாதிரி 4 நாள் இவன் கூட தனியா போய் காட்டுல இருந்துட்டு வண்டிய. இது உன்னை கட்டிக்க போறவனுக்கு தெரிஞ்சா 100 பவுன் நகை மேல கட்டு பேரம் பேசுவான். அதையும் போட்டு தாண்டி ஒன்னு அவன் தலையில கட்டணும். போமா அந்த பக்கம். வேண்டாம், அவர் அடிக்காதீங்க, அவரை விட்டுருங்க. தள்ளுமா. எட்டு வெள்ளி, அந்த சிறுக்கை எழுந்துட்டு போய். அத்தா, Something wrong. Yes. Something really wrong. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த நோட்டில் அவர் படத்தை கூட யாரோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. ஒப்பிரவி அடுத்த பிறவின்னு என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இவரும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிற மாதிரி அதே நினைப்பாவே இருக்கார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஒன்றும் இருக்காது ஆண்டி. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஏடிஎஸ் போட்டியாரேண்ணா? போட்டேன் சார். ஒரு பெயின் கில்லர் போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் நீயே போட்டுரு. அவளுக்கு நான் ஊசி போட்டேன்னா குழந்த மாதிரி கத்துவா, கையெல்லாம் ஒழுங்காக காமிக்க மாட்டா. சரி சார். அவங்கள அங்கே விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் முக்கியமான பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போட வேண்டியிருந்துச்சு, அதுதான். ஓ அப்படியா? அவங்கக்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லை போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை சார், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் நீங்கள் நீங்களாவே இல்லை. அரவிந்த் கிட்டேயும் ரத்னா கிட்டேயும் பெட்டே கட்டியிருக்கேன், உங்களுக்கு தாடியே வளராதுன்னு. அவ்வளோ க்ளீன் ஷேப் பண்ணிட்டு வருவீங்க. இப்போது 2 நாள் தாடி, திருவிழாவில் காண போன குழந்தை மாதிரி பார்வை. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட இந்த சிம்டம்க்கு இந்த ட்ரக்ஸ்ன்னு சர்ச்சில்ஸ் ஹேண்ட்புக்கை விட கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இப்போது ஏடிஎஸ்ன்னு சொல்கிறதுக்கு பென்சிலின் போடுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னாச்சு சார்? பத்மா ஏதாவது சொன்னாளா? ஆமாம் சொன்னாங்க. என்ன சார், ஏதா ப்ராப்ளமா? சொல்லுங்க சார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ரீனா, நீ சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நானா இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. நீங்கள் டாக்டர் நந்தா, MS, FRCS, மெம்பர் ஆஃப் ICMR, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இன்னும் மறக்கலை. ஆனால் என்னை சுற்றி எனக்கு புரியாத சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப குழம்பி போயிடுறேன். Then I'm not myself. What are they? You can share it with me. அது என்னவோ நோட்புக் வாழ்னு ஆண்டி என்னென்னவோ சொன்னாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போனார் ஒரிசாக்காரர் சத்யநாராயணா. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்மா அதெல்லாம். அது எதேச்சியாக பிரித்து பார்த்ததில் வந்த குழப்பம்தான். அதில் ஏதோ பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் சீக்ரெட்ஸ்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்ரெட்ஸ்? வாட் சீக்ரெட்ஸ்? முன்ன பின்ன என்னை பார்க்காத அந்த சத்யநாராயணா என் படத்தை அவர் நோட்புக்கில் வரைஞ்சி வச்சுருந்தார். என்னை பற்றி பல குறிப்புகள் ஒரே மொழியில் எழுதியிருந்தார். டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த அளவுக்கு சொல்கிறேன். போன ஜென்மத்தில் என் பேர் கோஜனன்,
அதுக்கு முந்தின ஜென்மத்தில் சுதாமன். வாட் நான்சென்ஸ். போன ஜென்மம் அடுத்த ஜென்மம்னுட்டு ரபிஷ். முதல்ல நான் அப்படிதாம நினச்சேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் குப்பை இல்லைன்னு தோணுது. எப்போல்லாம் இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிங்க சார்? நானா நம்பணும்னு நம்பலம்மா, அது பாட்டுக்கு என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. பை சீரியஸ் ஆஃப் வாட் யூ கால் கோயின்சிடென்ஸ். என்கிட்ட இந்த நோட் புக் கிடச்ச சமயம்தான் நீயும் ரத்னாவும் தோட்டக்காரமங்கலம் போனோம், கருப்பண்ணசாமிகிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னீங்க. இது கோயின்சிடென்ஸாக நடந்ததாக தோணலை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நடந்ததாக தான் தோணுது. வெயிட் வெயிட் வெயிட், தோட்டக்காரமங்கலம் கருப்பசாமிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த நோட் புக்கில் தோட்டக்காரமங்கலம், கருப்பண்ணசாமி இதை பற்றிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. கருப்பண்ணசாமிங்கிறது கலியுகத்தில் கடவுளோட ஒரு அவதாரம் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு இது என்ன மொழின்னு கேட்டப்போ நீ பிராமி மொழியாக இருக்கலாம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? யா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தப்போ கலிபுருஷன் ஒன்றல்ல, காலம் பலவாகும், தர்மம் நிலைக்கும் அப்படின்னு வந்துச்சு. இந்த தோட்டக்கார மங்கலத்து கருப்பண்ணசாமியும் அந்த கலிபுருஷர்களில் ஒன்று அப்படின்னு இருந்துச்சு. கருப்பண்ணசாமிங்கிறது மக்களுடைய கற்பனையில் இல்லை, அது நிஜம். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் கடவுள் அவதரிப்பார், அப்படி இப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சுமா. என்ன டாக்டர் நந்தா, இங்கே தோட்டம் அங்கே தோட்டம், கடைசியில் நீங்களும் கருப்பசாமி கிட்ட வந்துட்டீங்க. நானா வரல, வர வைக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னா கருப்பசாமி இருக்கு, இருந்த நீதி பரிபாலனை செஞ்சிட்டு இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்களா? நான் சொல்ல, அந்த நோட் புக் சொல்லுது. யார் எழுதுனான்னு கூட தெரியாத ஒரு நோட்டோடைய குறிப்புக்கு இவ்வளோ மரியாதை தரீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யார் எழுதினாங்கிறது முக்கியம் இல்லை ரீனா, அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது தான் முக்கியம். சரி, உங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதான் தெரியல. ஆனால் நான் இதில் ஏதோ ஒரு பெரிய லெவலில் இன்வால்வ் ஆயிருக்கேங்கிறது மட்டும் புரியுது. கூடவே ரொம்ப பயமாக இருக்கு. சரி, அந்த நோட் புக் இப்போ எங்கே இருக்கு? வீட்டில். அதில் கருப்பசாமியை பற்றி வேற என்ன இருக்கு? முழு விவரம் தெரியல. இல்லை சார், கருப்பசாமி யாரு என்ன, இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம், இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? நேரடியாக இல்லை, கிரிப்டிக்காக இருக்கு. வாய் பேசாத ஒருவனுக்குத்தான் கருப்பை தெரியும்னு குறிப்பு இருக்கு. பிரசிடண்ட் ஐயா வந்துட்டாங்க, பூஜையை ஆரம்பிக்கலாம் சாமி. வர வேண்டியவங்க வரட்டும், ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்களே சாமி. வர வேண்டியவங்க வரட்டும்டா. சாமி, என்ன தாயி, மாவிளக்கெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன்? பாவப்பட்ட மக்கள் சாமி, நாங்கள் பொண்ணுக்கு 3 பொண்ணை பற்றி வச்சுருக்கானுங்க. மூத்தது இது. இதுக்கு காலகாலத்தில் ஒரு கண்ணழுத்தம் பண்ணி விட்டேன்னா மற்றதுகளை கவனிப்பாங்க. அதுதான் 40 நாள் விரதம் இருந்து மாவிளக்கு போட்டு எடுத்தா வந்திருக்கா என் மகன். கருப்பு கிட்ட விட்டுட்டு இல்லை, அவன் பார்த்துக்குவான். போய் நில்லு. அதாயி
பூசாரியா இன்னும் யாரோ வரணும்னு சொன்னீங்களே, வெளியூர்ந்து வராங்களா? பூஜை ஆரம்பிக்கலாம், வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. நான் தாண்டா கருப்பு வந்திருக்கேன். இங்க யாராவே காத்தாரு காத்தா? நான் தானே சாமி. ஏய் சாமி, வெட்ட சூழன்னு உடம்புக்கு முடியாம இருந்த உனக்கு இனி நல்ல காலமடா. ஆனா இனி உன் பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ண மனசால கூட நினைக்க கூடாது. சரிங்க சாமி, ஆகட்டும் சாமி. என் சொல்ல மீறி போன ஒரு குடும்பம் இப்போ கல்லாட்டையும் முன்னாடி கைகட்டி நிக்குது. நான் கோடு போட்டா தாண்டறதும் வேலி போட்டா உடைக்கிறதும் கேடுகட்டு அந்த மக்களுக்கு வழக்கமா போச்சு. ஒருத்தி உசுர் எடுத்த, ஒருத்த கையெடுத்த, இன்னொரு உசுரையை எடுத்தாதான் அது கட்டுக்கு வரும்னா அதையும் செய்யாம விட மாட்டேன். ஐயோ சாமி, சாமி அப்படி செஞ்சிடாத ஐயா, அப்படி செஞ்சிடாத. நாங்கெல்லாம் உங்க மக்கா. நீ இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? அதான் காலில் விழுந்துட்டோம்ல. என் பொண்ணு அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டா. எங்களை மீறி நடந்த அந்த தப்பை எப்படி திருத்திக்கிறதுன்னு எங்களுக்கு வழி தெரியல. தண்டிச்சிடாதையா, தண்டிச்சிடாத. நீ வழி சொல்லு சாமி, கண்டிப்பா அதுக்கு நாங்க கட்டு போடுறோம். இனி ஒரு தப்பு உன் வீட்டுல என் கட்டளை மீறி வரக்கூடாது. வராதியா, கண்டிப்பா வராது. நீ சொன்ன ஆச்சா? இப்ப நான் இடுற கட்டளைய உன் தலைமையில வச்சு செஞ்சாகணும். செஞ்சு முடிப்பியா? ஆகட்டும் சாமி. உன் இளைய மவ போன வழியில உன் மவனும் போகாம இருக்க. இப்ப நான் அவனுக்கு போட போற ஒரு முடிச்சு. சாமி, ஆமா போட போறண்டி முடிச்சு. அது கடந்து நிக்கிற அந்த காளைக்கு மாலமா திக்கிற காலம் வந்தாச்சு. ஒத்தையா நிக்கிற அவன் கட்டையா மாறி உன் வம்சம் வளர்க்க போறாண்டி, உன் வம்சம் வளர்க்க போறான். சாமி, ஏ வம்சம் வளர்க்க நான் என்ன செய்யணும் சாமி? சொல்லு சாமி. நீ சொல்ற மாதிரி இவனுக்கு நான் உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறேன் சாமி. ஆமா, கல்யாணத்தை முடிக்கிற. கை காட்டுற பொண்ணுக்கே அவனை கொடுத்து கல்யாணத்தை முடிக்கிற. பொண்ணு பார்த்தாச்சா சாமி? 8 திக்கு தேட வேணாம், எட்டி நட போட வேணாம். எட்டி கலங்காட்டம் கனக மயிலாட்டம் இங்கேயே இருக்கா அந்த மகராசி. செல்லி அவன் பேரு. Oh